டு அன்னபூர்ணி சமையல். இன்றைக்கி நம்ம அன்னபூர்ணி சமையலில் பார்க்கக்கூடிய ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். அதை விட ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட தாங்க. இது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? 5 நவதானிய வடை. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாம். இது செய்யும்போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுண்டல், பச்சைப்பயிர், தட்டைப்பயிர், கடலைப்பருப்பு, உளுந்து. இது எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன். சுண்டல், பச்சைப்பயிர், தட்டைப்பயிர் இது 3 வந்து கால் கப்பு. அதே மாதிரி கடலைப்பருப்பு 1/4 கப்பு, உளுந்து பருப்பு மட்டும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அந்த 3 நவதானியங்களையும் நல்லா ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக முளைக்கட்டி வச்சுக்கோங்க, ஒரு ஈரத்துணியில் போட்டு. அப்போ தான் நல்லா இருக்கும் வடை டேஸ்ட்டாக. சரி இது இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம முளைக்கட்டி வச்சுருந்ததில்ல சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிரெலாம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும். இது அரைக்கிறதுக்கு ஒரு 3 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் வந்து நான் இப்போ ஒரு பவுல் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிறத. இந்த மாதிரி கையிலேயே போட்டுக்கோங்க, ஈஸியாக வரும். இப்போ இது லைட்டாக வெந்திருக்கு. இது திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் போட்ட உடனே அது திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா தான் திருப்பி போடணும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய 5 நவதானிய வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சுட்டோம். குழந்தைங்களுக்கெல்லாம் சுண்டல், பச்சைப்பயிர் அப்படி பச்சையாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப ஹெல்த்து. ஆனால் இந்த மாதிரி வடையாக பண்ணி கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் தட்டை காலி பண்ணிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மறுபடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.